அதான் முக்கியம். நோக்கம் மாறுது. இப்ப இந்த தொண்டுக்கூட்டு நிலை அப்படின்ற அந்த வடிவத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப இந்த நீர் மருத்துவத்தை வந்து ஒன்று கொண்டு சேர்ந்து போறோம். ஒரு இந்த இந்த கருத்தையும் இந்த ஒரு சத்சங்கம் மொமெண்டம் எடுத்து இதை வந்து நம்ம ஆய்வு பண்றோம். என்னென்ன இதுல எப்படி பண்ணலாம், எங்க நம்ம மிஸ் பண்றோம் ம். அப்படின்றது அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். சோ ஆமா. இந்த கொண்டுக்கூட்டு நிலையோட இந்த புத்தகத்தில் நமது படிப்பு முடிந்து விடுகிறது. முடிந்தது. 3வது இலையோட கொண்- முடிச்சுக்கிறோம். ஆமா, கொண்டுக்கூட்டு நிலையில் நம்மை பிராணசக்தியில் வாழ்ந்து விண்வெளியில் பெருகும் வரை கொண்டு செல்லும். அதாவது பிராணசக்தி இப்போ இப்போ இந்த நீர் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இந்த நீர்லயே கடைசி அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நீர் மருத்துவம், நீர்ல நம்ம இருக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராணசக்தியிலே நம்ம வாழ முடியும் அப்படின்றதான் கான்செப்ட். ம். அடுத்து வந்து ஒரு நிலை, ஒரு வழிபட்ட நிலை, ஒடுங்கிய நிலை ஆகியவை ம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய அஷ்டாங்க யோகத்தின் ம். பின் 4 நிலைகளுடன் தொடர்புடையவை. ஆதலால் அதை நாம் இந்த புத்தகத்தில் ஆராய வேண்டாம். எல்லா மனித சமுதாயங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டிய மனித மிருகம் போல் அல்லாமல் பெருகி வாழ வேண்டும் என்ற கொள்கையை முன்னிறுத்தி இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன். ம். அதேதான் சரிதான் சரிதான். இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். மேற்படி குறளில் வள்ளுவர் மற்ற கோள்களில் உள்ள நிலங்களை குறிப்பிடுகிறாரோ என்று நான் நினைத்ததுண்டு. இந்த அர்த்தத்தை நான் வாசகர்களுக்கு தீர்ப்பில் விட்டு விடுகிறேன். அதாவது இதை வந்து நம்மளுடைய அறிவு கொண்டு சிந்திக்க சொல்றாரு. அதாவது அவருக்கு ஒரு நினைப்பு வருது, அது உண்மையா பொய்யான்றது நம்மளோட அறிவு கொண்டு அதை யோசிக்க சொல்றாரு. மனிதனின் தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், குடும்ப வாழ்க்கை ஆகிய இவை வரிசை கிரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. புத்தகத்தின் தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உணவை மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறேன் என்றாலும் மீதி தேவைகளை பற்றியும் நான் எழுதித்தான் ஆக வேண்டும். அதாவது மேற்படி குறளில் வள்ளுவர் மற்ற கோள்களில் நிலங்களை குறிப்பிடுகிறாரோ என்று நான் நினைத்தது உண்டு. அந்த அர்த்தத்தை நான் வாசகர்களின் தீர்ப்புக்கு விட்டு விடுகிறேன். மனிதனின் தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், குடும்ப வாழ்க்கை ஆகிய இவை வரிசை கிரகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. புத்தகத்தின் தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உணவை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறேன் என்றாலும் மீதி தேவைகள் பற்றியும் நான் எழுதித்தான் ஆக வேண்டும். அதாவது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கய்யா? அதாவது இப்ப நான் வந்து இல்ல இந்த யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், யாராவது அனுப்பிச்சு ஷேர் பண்ணிக்கேன். யூடியூப் லிங்க் வேற போட்டிருக்கேன், அனுப்பிச்சிருப்பேன். இரவு 8 மணிக்கு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அது ஒன்று யாராவது அனுப்புங்க, அதையே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. அதையே யூடியூப் லிங்க் அதையும் தொட்டுட்டேன், யூடியூப் லிங்க் தொட்டுட்டேன். இது வந்து கூகுள், யாரோ ஒருத்தர் தொட்டு விடுங்க. அது நீங்க கேள்வி கேட்கலாம். அதுல பதிவாயிட்டு சும்மா அது பதிவாயிட்டு இருக்கு. ஓகே, வந்துருச்சா? இருங்க பாக்குறேன் நானு. இருங்க நான் அதுல போறேன். அதுல லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல லைவ் போயிட்டு இருக்கு. ஆமா, யாராவது கேள்வி கேளுங்க. அதுல போயிட்டு இருக்க பாக்குறாங்க பாருங்க. யாராவது லிங்க் போட்டீங்கன்னா அதுலயும் வந்துடும். நான் எல்லாத்துக்கும் அனுப்பிடுங்க. எல்லாத்துக்கும் நீங்க போட்டீங்கன்னா பாக்குறவங்க வரட்டும். அதெல்லாம் போட்டேன்னு எல்லாமே. இது ஒன்று சரி. அடுத்தது என்ன பண்ணணும், 2யுமே அனுப்பணும். இரவு 8 மணிக்கு அதையும் போட்டு இந்த லிங்கையும் அனுப்பிடணும். தொட்டா 2 வர்ற மாதிரி. இல்லைங்கய்யா, நான் பேசுறது அதுல கேக்குது. கேக்குதா? நான் பேசுறது அதுல கேக்குது. அது போதும் அது போதும் அது போதும். ஏன்னா பக்கத்துல ரெக்கார்டு சவுண்ட் கேக்குது கேக்குது கேக்குது. சரி, அது போதும் அது போதும். அது போதும் அது போதும். அது போதும். சோ அப்ப நம்ம யாரனா பேசலாம். அப்ப நான் வந்து என்னைய பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நான் சிங்கப்பூர்ல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறேன். சரி, அது போயிட்டு இருக்கு. இப்ப 6 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கவனிக்கிட்டேன். சரி, படிங்க. அப்ப இந்த இப்போ நம்ம வந்து வாசகர்கள் அவங்களுக்குரிய கேள்விகள் லைவ் சாட்ல அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ஆமா, கேட்கலாம். வாசகர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த லைவ் சாட்ல நமக்கு கேள்வியா கேட்கலாம். அப்ப வாசகர் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லலாம் என்னன்னு. சரி, இப்போ நான் என்னன்னா இந்த 3வது நிலை பத்தி கொஞ்சம் பேசணும். அது போதும். இது வந்து 30-40 பக்கம் இருக்குது. பேசி முடிக்கிறது இதே 10 நாள் ஆகுது. அவ்வளவு பெரிய தலைப்பு இது. இப்போ நல்லது செய்யறதுக்காக ஒன்று கூடுவோம், அது பொதுவாக விதி. அதாவது
இந்த முதல் நிலை வந்து பணம் சம்பாதிக்கிறது, யாருமே கிட்ட வர மாட்டாங்க, பணம் சம்பாரிச்சுட்டே போயிட்டு இருப்பான். உலகத்துல 99 பேர் அப்படித்தான் இருப்பான். அப்புறம் இந்த மந்த செயல் செய்யறது, அவன் சுயனாவது மந்த செயலை நல்லது செய்ய விட மாட்டான். அதான் நல்ல உலகத்தை கெடுக்கிறது, குட்டிச்சவராக்குறது பூரா இந்த மந்த செயல் தான். இதுல தப்பிச்சு வர்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஒண்ணா செய்யலாம்னு நினைப்பான். அதுதான் வந்து இந்த கூட்டு நிலைன்னு பேரு. கூட்டு நிலை அப்படின்னாவே மனம் வந்து இப்படி 5 வகையா பிரியுது. இந்த 3 மனதை பற்றி தான் சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் அந்த மனம்னு ஒன்று இருக்குன்னு உலகத்துக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு மனம் ஒன்று இருக்கிறது என்று இப்பதான் கண்டுபிடிச்சானுங்க. நம்ம மனதை பற்றி குறைஞ்சபட்சம் 3000 ஆண்டுக்கு முன்னாடி, 3000 ஆண்டு, 4000 5000 ஆண்டு இப்படி போயிட்டே இருக்குது, மையன் வரைக்கும் போகுது. ஏன்னா தொல்காப்பியத்திலே வந்து அறிவும் மனமும் சேர்ந்த, தொல்காப்பியத்தின் வயது 7000 8000 ஆண்டுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்களே. டாக்டர் மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் குழுவை வைத்துக் கொண்டு 18000 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிச்சு எழுதினார். அப்ப பாத்தீங்கன்னா அது மையன் வரைக்கும் போகுது. மையன் வந்து ஐந்திரம் எழுதுறாரு, பிரணவ வேதன் ஒன்று எழுதுறாரு. மையன்னா தமிழ் மையன், தமிழ் மையன். அந்த தமிழ் மையன் ஐந்திரம் ஒரு நூல் எழுதுறாரு. அதை வந்து சமஸ்கிருதத்துல, எங்களுடைய சமஸ்கிருதத்துல மையன்னு சொல்லுவாங்க, தமிழ்லையும் மையன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் மையனும் ஒண்ணுதான், தமிழ் மையனும் ஒண்ணுதான். மெக்சிகோல இருக்கிற மயன், அந்த மாயனும் ஒண்ணுதான். சரியா? சரி, இதுல அதெல்லாம் இருக்கட்டும். அங்க அப்ப ஏன் தொல்காப்பியத்தை சொல்றேன்னா, தொல்காப்பியத்தில் பாத்தீங்கன்னா இந்த பரிணாம அறிவியலை பற்றி 6 நிலை சொல்லுவாரு. 6வது நிலை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆறறிவதுவே அவற்றோடு மனமே எழுதியிருப்பாரு. அப்ப தொல்காப்பியம் 7000 ஆண்டு சொன்னாலும் சரியே, ஒன்றும் இல்லை 3000 ஆண்டுக்கு முந்தின்னு சொன்னாலும் சரியே, 5000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னாலும் சரியே, 18000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னாலும் சரியே, மனதை பற்றி தமிழ் தெளிவாக கூறுகிறது. அப்புறம் சித்தர பெருமக்கள் வர்றாங்க. சரியா? அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு 3000 ஆண்டுக்கு முந்தியது மனம். ஆனால் மேற்கு நாட்டு ஐரோப்பியர்கள் இப்பதான், நீங்க ஆஸ்திரேலிய நாட்டு அந்த விஞ்ஞானி, அவர் பேர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் மனதை பத்தி எப்ப பேசியாச்சு நாம? குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. என்னங்கய்யா மனதை பற்றி? நம்ம வந்து 2000 வருஷம் முன்னாடியே மனதை பத்தியான ஆராய்ச்சி இன்னும் பின்னாடி போலாம், இன்னும் பின்னாடி போலாம். 3000 ஆண்டு சொன்னீங்க, இன்னும் பின்னாடி போலாம். 20000 ஆண்டுகளையா? கரெக்டா சொல்றீங்க. அப்பதான் 20000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான். ஏன்னா தொல்காப்பியம் தோன்றி 18000 ஆண்டுகள் ஆச்சு. டாக்டர் மகாலிங்கம் கண்டுபிடிக்கிறார். டாக்டர் மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும், ஏபிடி மகாலிங்கம், தொள்ளாட்சி தொழில் சக்தி சர்க்கரை ஆலை நிறுவனம். அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவருடைய பெரிய குழு 1977 நினைக்கிறேன், 77 75 நினைக்கிறேன், புகழ்பெற்ற எத்திராஜி கல்லூரி, சென்னையில் இருக்கிற எத்திராஜி கல்லூரியில் ஒரு பெரிய குழு, சமஸ்கிருதம் அறிந்த புலவர்கள், அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சியர்கள், சோதிட வல்லுநர்கள், தமிழ் அரசு எல்லாம் சேர்த்து ஒரு குழு போட்டு அமைச்சு, எல்லாரும் திருவள்ளுவருக்கு வயது கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் வந்து தொல்காப்பியருக்கு வயது கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற காலாண்டு, விண்வெளியில பாத்தீங்கன்னா 27 நட்சத்திர புள்ளி இருக்கு. அது முக்கியமா 12 நட்சத்திர புள்ளி இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் நகர்ந்து இந்த ஆவணி அப்படிம்பாங்க. ஆவணிக்கு ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து ஆவணியிலிருந்து புரட்டாசிக்கு போகணும்னா 2000 ஆண்டு ஆகும். புரட்டாசியிலிருந்து ஐப்பசி போறதுக்கு 2000 ஆண்டு ஆகும். இந்த மாதிரி 12 புள்ளிக்கு போறதுக்கு 12, ஒவ்வொரு புள்ளிக்கு 2000 ஆண்டு. இப்ப நீங்க நினைக்கிறீங்க 30 நாள் நினைக்கிறீங்க, அது வேற. அந்த நட்சத்திரம் என்பது வேறு, விண்வெளி நட்சத்திரம் என்பது வேறு. அந்த விண்வெளி நட்சத்திரம் ஆவணியில பிறந்ததாக எழுதப்படுகிறது. யாரு? தொல்காப்பியர் ஆவணியில பிறந்தேன்னா, இப்ப இருக்கிற ஆவணி மாதம் இல்லை, ஆவணி என்பது நட்சத்திரத்தை குறிப்பிடுறது. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆவணின்னு வச்சோம்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, பார்த்தீங்கன்னா 6 புள்ளி வரும். 6 புள்ளின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தோண்டி 12000 ஆண்டுகள் ஆச்சுன்னு அர்த்தம். சில பேர் சித்திரைன்னு சொல்லுவாங்க. சித்திரைன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை. சித்திரைன்னு சொன்னா 9000 ஆண்டு ஆச்சு. இப்ப புரியுதா? சித்திரை என்பது சில பேர் சித்திரை தான் தொடக்க மாதம்னு சொல்லுவாங்க, சில பேர் தை தான் தொடக்க மாதம்னு சொல்லுவாங்க. தைன்னு சொன்னீங்கன்னா 12000 ஆண்டுகள், சித்திரைன்னு சொன்னா எத்தனை? 18000 ஆண்டுகள். யார் தோன்றி? தொல்காப்பியர். அப்ப 18000 வச்சுக்கிறீங்களா, அவங்க 12000 வச்சுக்கிறீங்களா? ஏன்னா இப்பவே 8000 ஆண்டு வரைக்கும் மேலன்னு சொல்லிட்டாங்க. காசு பிள்ளை, வெள்ளை வாரணர், காசு பிள்ளை, இந்த மாதிரி மறைமலை அடிங்களவங்கள வந்து, ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர காலாண்டை பத்தி ஒன்றும் தெரியாது.
தமிழர்கள் நட்சத்திர காலாண்டை பத்தி பேசுறாங்க. ஒவ்வொரு நட்சத்திர காலாண்டுன்னு ஒரு 12 புள்ளி, ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு போகணும்னா 2000 ஆண்டுகள் ஆகும். அப்ப 12 புள்ளி நிறைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும்? 12 பெருக்கள் 2000. அப்ப எத்தனை? 12 பெருக்கள் 2000 எவ்வளவு வரும்? 12 பெருக்கள் 2000 எவ்வளவுங்க? 24,000 ஆண்டு. 24,000. அப்ப ஒரு கோட்டுல இருந்து இன்னொரு கோட்டுக்கு பிறகு 24,000 ஆண்டுகள் ஆகுது. இதுதான் நட்சத்திர காலாண்டுன்னு பேரு. அதை 48 ஆகும். 48 2096ன்னு பேருங்க. இதுதான் மிலன் கோவிச்னு ரஷ்யாக்காரர் கண்டுபிடிச்சாரு. ஒரு 96,000 ஆண்டுகள் ஒரு முழு சுற்றுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தொல்காப்பியர் வயது எத்தனைன்னா குறைஞ்சபட்சா 9,000 ஆண்டுகள்னா நான் மனம் ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்ச தமிழர்கள் தான் என்பதற்கு சான்று. இப்ப ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் வந்தவர்னு நினைக்கிறேன். யாரு? சிக்மண்ட் பிராய்ட். அவர் ஆஸ்திரியாவிலே சேர்ந்தவர். அது இதை சொன்னாரு, மனதுக்கே வைத்தியம் பார்க்கலன்னு சொன்னார். மனம்னு ஒன்று இருக்குன்னு வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. மனம்னு ஒன்று இருக்குன்னு இந்த பகுத்தறிவுக்குள்ள தெரியாது. சாதாரண சாப்பாடு ரம்மனுக்கு என்ன தெரியாது? சாப்பாடு நல்ல 3 வேளை 4 வேளை 5 வேளை ஆளு நல்லா தின்னு கொளுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு மனதை பற்றி ஒன்றும் தெரியாது. நானும் அப்படி கெட்டு போனவன் தான். எல்லாரும் தின்னு கட்ட பரம்பரை தான். எல்லாரும் என்ன கட்ட பரம்பரை? தின்னுகட்ட பரம்பரை. எல்லாரும் தின்னு கட்டவன் தான். எல்லாரும் இதுல யாராவது ஒருத்தராவது வாயை கட்டி நிறைய சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியுமா? நான் வாயை கட்டுவேன். வேற அங்க திருலோகச்சந்தர் வாயை கட்டி இருக்காரு. அப்புறம் அங்க யாரு பிஜு வாயை கட்டியிருக்காங்க. இதுல யாராவது நான் வாயை கட்டியிருக்கேன், நான் 2 நாளைக்கு ஒரு கதை உணவு சாப்பிடுன்னு யாராவது சொல்ல முடியுமா? 2 நாளுக்கு ஒரு தான் நான் சைவ உணவு சாப்பிடுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவங்க சொல்றவங்க தான் என்ன. நான் சொல்றேங்க. சொல்லுங்க. தெய்வம்ங்க. நான் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. இப்ப எத்தனை நாளைக்கு ஒருக்கா? 2 நாளைக்கு ஒருக்கா நீங்க சைவ உணவு சாப்பிடுறீங்க, சரியா? அந்த 2 நாள் அந்த 48 மேல என்ன அருந்திருக்கணும்? 48 முறை என்ன அருந்திருக்கணும்? தண்ணீர். நீரை எப்படி அருந்திருக்கணும்? இது ஆயில் போட்டது மாதிரி, ஆயில் போட்ட மருந்து மாதிரி அருந்தி. அப்ப வயிற்றுல எப்பயுமே சிறிதளவு நீர் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும், சரியா? அப்படி நீர் இருந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா அந்த நீரை வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி சிறுநீர் மூலமாக விஷம் ஏறிடும், மலத்தின் மூலமாக விஷம் ஏறிடும். நீங்க 2 நாள் நீர் அருந்துட்டே இருந்தீங்கன்னா தானாவே மலம் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியே நாத்தத்தோட அந்த கடுமையான விஷ வாடையோடு வெளிப்போகும். ஏன்னா நாம வந்து கிட்டத்தட்ட இந்த 100 ஆண்டுகளாக 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் பல்வேறு வகையான உணவு பழக்கத்தை அடிமையாகி நாசமா போயிட்டோம். என்னது? பல்வேறு வகையான உணவுக்கு அடிமையாகி நாசமா போயாச்சு. ஆக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 1000 ஆண்டுக்கு முன்ன உணவு பழக்கம் என்பது கிடையாது. அப்படியே இருந்தாலுமே அவங்க தண்ணீரே அறிந்து நல்லாயிடுவாங்க. 1000 ஆண்டுக்கு முன்னாடி வைத்தியர் நீர் மருத்துவம் தான். அதனாலதான் திருவள்ளுவர் வந்து 942வது குறள்ல நீரை மருத்துவமா சொல்லியிருக்காரு. பின்னாடி வந்த உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்டவங்க, உணவு பழக்கத்தை அடிப்படையாக கொண்ட பரிமளக்கமும் தப்பா எழுதிட்டு போயிட்டாரு. அவரு சேர்ந்த புலவர் தான், ஆனா தேவையான இடத்துல தப்பு எழுதிட்டாரு. 1330 குறளுக்கும் பொருள் எழுதியிருந்தாலும் கூட அவர் உணவு பழக்கத்தை அதில் பதிவு பண்ணிட்டாரு. யாருடைய உணவு பழக்கத்தை? பரிமேல் அழகர் உணவு பழக்கத்தை 942 941 தப்பா எழுதிட்டாரு. புரியுதுங்களா? சிறந்த புலவர் தான். ஆனா புலவர்கள் தப்பு பண்ணா அந்த தலைமுறையே என்ன ஆகும்? ஆசிரியர் தவறு பண்ண என்ன ஆகும்? ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயமே அழிஞ்சு போங்க. சரி, வெள்ளைக்காரன் தப்பு பண்ணா ஒட்டுமொத்த உலகமே அழியும். அதான் குட்டிச்சவர். புரியுதா? தமிழர் தப்பு பண்ணா தமிழ் சமயம் எழுந்து போச்சு. இப்ப வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிட்டான் பாருங்க, உலகமே நாசமா போச்சு. அப்ப உலக அழிவுக்காரன் இங்கிலீஷ் தான் காரணம். யாரு? ஆங்கிலம் தான் காரணம். அவன் எடுத்துக்கொண்ட, அதாவது இந்தியாவை கெடுக்கிறதுக்கு இந்தி போதும், உலகத்தை கெடுக்கிறது இங்கிலீஷ் போதும். இந்தியாவை கெடுத்து குட்டிச்சவராகிறதுக்கு இந்தி போதும், உலகத்தை கெட்டு குட்டிச்சவராகிறதுக்கு இங்கிலீஷ் போதும். இங்கிலீஷ்ங்கிறது எனக்கு கூட பேச தெரியும், அது வயிற்று பழப்ப. I can speak fluently, I cannot speak fluently. English is not my mother tongue. But I can understand the English. இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இன்னும் சில இதெல்லாம் பேச முடியும். இது வந்து வயிற்று பொழப்புக்காக, அவங்ககிட்ட இருக்கிற செய்தியை நான் பேசுவதற்காகவும், அவங்ககிட்ட செய்தியை உள்வாங்குவதற்காகவும் நான் என்ன பண்றேன்? சில ஆங்கில சொற்களை தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆங்கிலம் பேசுறதுனால நான் அறிவாளியா? ஆங்கிலம் பேசுறதுனால அறிவாளியான்னு கேட்கிறேன். இப்ப நான் தமிழ் பேசுறேன் அறிவாளி. ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி தானே தவிர அது அறிவு கிடையாது. எங்கேயாவது ஆங்கிலம் பேசுற அறிவாளி அமெரிக்காரன் சொல்லியிருக்கானா? ஆங்கிலம் பேசுறான் அறிவாளின்னு அவனே சொல்லியிருக்கான்னு. அப்படி பார்த்தீங்கன்னா செலன்ஸ்கியும் அவன் பேர் என்ன, ட்ரம்ப்பும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டு இருந்தாங்களே, ஆங்கிலம் பேசுற அறிவாளிக்கு தானே சமாதானம் போயிருக்க வேண்டியதானே? கண்டபடி பேசாம ரெண்டு பேரும் மூஞ்சியில அந்த குத்துச்சண்டை போடுறத தவிர எல்லாம் பண்ணிட்டானுங்க. அப்படி பண்ணாங்க பாத்தீங்களா இல்லையா? குத்துச்சண்டை போடுற அளவுக்கு போயாச்சு 2 பேருமே. அப்புறம் என்ன ஆங்கிலம் படிச்சிருக்கு? ஆங்கிலம் படிச்சு அன்பு வரணும்,
ஆங்கிலம் படிச்சுன்னா ஒழுக்கு வரணும், பண்பு வரணும். அது எந்த தகுதியுமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நாம வந்து தமிழ் பேசினா மட்டும் அறிவாளி இல்லை. தமிழ் இருக்கிற இலக்கியம்னா என்ன, திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, திருமூலர் என்ன சொல்ல, யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. திருமந்திரம் வந்து பள்ளிக்கூடத்து பாடத்திலே கிடையாது. திருமந்திரம் எங்காவது தமிழ் பள்ளிக்கூடத்துல, திருமந்திரம் தமிழ் பள்ளிக்கூடத்துல அரசாங்கம் நடத்துற ஒரு 50,000 பள்ளியில எங்காவது திருமந்திரத்தை பத்தி 4 வரி இருக்கா? இல்லைங்க. அப்படி என்ன, தேவாரம் இருக்குது, திருவாசம் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி பாதிரியார் எழுதிய தேம்பாமணி. ஜோசப் பெஸ்கி மிகப்பெரிய பேரறிவாளர், இத்தாலியிலிருந்து வந்தாரு. அவர் வந்து மதத்தை பரப்பருக்கு வந்தாரு. ஆனால் தமிழ் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு தமிழுக்காக சேவை பண்ணிட்டு போனாரு. 26 மொழிகள் 26 நூல்கள் எழுதினாரு. சதுரகராதி படிச்சாரு, திருக்குறளை மொழிபெயர்த்தாரு, இத்தாலி மொழியை மொழிபெயர்த்தாரு. அப்பவே 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எல்லாம் பண்ணிட்டு போனாரு. அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சது தான். சரிங்களா? ஆகையினால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நான் தமிழ் பேசினாலும் தமிழ் இருக்கிற ஒழுக்கங்கள், நீர் ஒழுக்கங்கள் என்ன, ஒழுக்கம் குறைந்தால் உணவு ஒழுக்கமே ரொம்ப, உலகத்துல எல்லாருக்கும் உணவு ஒழுக்கம் கிடையாது. கண்டதை சாப்பிட வேண்டியது, கண்டதை திங்க வேண்டியதுதான். அப்பதான் அந்த உடம்பு கெட்டு போகின்ற பொழுது அந்த ரத்தம் கெட்டு போகுது. ரத்தம் கெட்டு போச்சுன்னா புற்றுநோய் வரும், ரத்தம் கெட்டு போச்சுன்னா சக்கரை நோய் வரும், ரத்தம் கெட்டு போச்சுன்னா எந்த நோய் வேணாலும் வரும். காலையில் கூட நாங்கள் அமெரிக்காவில் பேசும்பொழுது ரத்தம் கெட்டு போச்சுங்க. நாங்கள் ரத்தம் கெட்டு போனால் ரத்தம் நீர்த்து போகும், அதில் ரொம்ப கெட்டியாக போகும். ஆனால் இயற்கையான அடர்த்தி வரணும். ரத்தம் இயற்கையான அடர்த்தி வந்தால் தான், இயற்கையான அடர்த்தி வந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். இயற்கையான அடர்த்தி வரலைன்னா ஒன்றும் கிடைக்காது. இந்த இயற்கையான ரத்தம் கெட்டு போச்சுன்னா அது சக்கரை நோயாக மாறலாம். இயற்கையான ரத்தம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும், லுக்கேமியான்னு சொல்லக்கூடிய என்னது ரத்த புற்றுநோயின்னு சொல்லுவோம். லுக்கேமியா ரத்த புற்றுநோய் நினைக்கிறேன், எனக்கு நினப்பு இல்லை. அந்த ரத்த புற்றுநோய் கூட வரலாம். சரியா? சரி, அப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த முதல் நிலை என்பது பிறவி நிலை, பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது. எனக்கு அந்த பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இருக்குது. ரெண்டாவது மந்த புத்தி, எனக்கு இந்த மந்த புத்தி இருக்குது, எப்போ பார்த்தாலும் எடுத்து பேசிட்டே இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒன்று கூடல்னு பேர். இப்போ எல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க. எதுக்கு ஒன்று கூடுன்னு கேட்டிங்கன்னா, நல்லதுக்காக ஒன்று கூடுதல். அதுக்கு அந்த காலத்து கிராமத்தில் சொல்லுவாங்க, நல்லதுக்காக ஒன்று கூடுங்க, நல்லது நடக்கிறதுக்காக தேர் எழுங்காம்பாங்க. தேர் இழுத்தல் என்று சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பேர் நல்லது செய்யறதுக்காக, நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தேர் எடுப்பாங்க. அதாவது 4 பேர் சேர்ந்து நல்லது செய்யணும் என்பதற்காக தேர் எடுப்பாங்க. அதுக்கு பேர் ஊர் கூடி தேர் இழுத்தல். என்னது? ஊர் கூடி தேர் இழுத்தல். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லதுக்காக. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணியிருக்கான், அந்த எதுக்காக கூடுறோம்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு நோக்கத்துக்காக அந்த 1ஆம் நிலையை விட்டுட்டு 2ஆம் நிலையை விட்டுட்டு நல்ல எண்ணங்கள் கொண்ட இதயங்கள் ஒண்ணு கூடுவாங்க. அந்த இதயங்கள் எதுக்கு கூடுறாங்கன்னா, ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக. இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஆரோக்கியம் என்ற நல்லது நடக்க வேண்டும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், கூகுள்ல ஒன்று கூடியிருக்கோம். எப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஆரோக்கியத்தை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். நாம அரைங்குறையுமா கடைப்பிடிச்சு பார்க்கணும். உணவு பழக்கத்தை அப்படியே அடியோடு தூக்கி எறியணும். ஒரு 15 வயசு வரைக்கும் உணவு பழக்கம் சரிதான். 15 வயசுக்கு மேலே இது வளர்ந்து விட்ட மனிதன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லம்பயிறு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளைக்கு தண்ணி கட்டுவாங்க. ஒரு 6 மாசம் 5 மாசம் தண்ணி கட்டுவாங்க. 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறுவடைக்கு போறாங்க. அறுவடைக்கு போறப்ப யாராவது தண்ணி கட்டுவாங்களா? அறுவடைக்கு போறவங்க யாராவது உரம் போடுவாங்களா? ஏங்க விவசாயம் யாரு இதுல? கட்ட மாட்டாங்கய்யா. அதேதான், நாம வளர்ந்து விட்ட இந்த மனிதனுக்கு என்ன தேவையில்லை, ஒரு 15 வயசு வரைக்கும் அதை எதையும் சாப்பிட்டான்னு சொல்லலாம், ரைட்டு. வளர்ந்து விட்ட மனிதனுக்கு என்ன தேவையில்லை, உணவு தேவையில்லை. இப்ப கண்டபடி திங்கறனாலதான் என்ன ஆகி போச்சு, தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா புரியுறது. அதை தின்னா நல்லது, இதை தின்னா நல்லது, தப்பா. அதாவது ஆட்டு மூளை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, ஆட்டு குண்டிக்காய் சாப்பிட்டா சிறுநீரகத்துக்கு நல்லது, ஆட்டு கால் சூப்பு சாப்பிட்டா காலுக்கு நல்லது, ஆட்டினுடைய காது சாப்பிட்டா காதுக்கு நல்லது. இப்படி தப்பா சொல்லி கொடுத்து உலகத்தை என்ன கெடுத்தாச்சு. வெள்ளைக்கார நாம பாதி கெடுத்தோம், வெள்ளைக்கார முழுசா கெடுத்துட்டான். நாம வயிற்றுல அதே சொல்லணும், வாயை கட்டினா நோவை கட்டினா தமிழ்ல சொல்றான், லங்கனம் பரம அவசியம் தமிழ்ல சொல்றான், அப்புறம் உரிவேலை இன்பான் யோகின்னு தமிழ்ல சொல்றான், உண்டி சுருங்கின் உபாய பலவுலன்னு தமிழ்ல சொல்றான் இல்லையா, ஊனை சுருக்கி உள்ளிகான்னு தமிழ்ல சொல்றான். ஒரு தமிழர்கள் கூட இதை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஒரு தமிழர்கள் கூட இது சாபக்கேடே இல்லையா? அதை விட்டு போட்டு வெள்ளைக்காரன் கிழிச்சான், இந்திக்காரன் வந்தான்னு சொல்றீங்களே. நம்ம நாட்டில் இருக்கிற மொழியை யாரும் படிக்கவே இல்லை. உலகத்துக்கே சோறு கொடுக்கின்ற மொழி, உலகத்துக்கு அறிவு தருகின்ற மொழி, பல ஆயிரம் ஆண்டுகளாக இனிமை கருதி வாழ்கின்ற மொழி, இலக்கணத்தனம் வாய்ந்த மொழி, நுனிநாக்கில் பேசக்கூடிய மொழி. வேற என்ன வேணுது? எல்லா தரமும் இருக்குது. ஒரு பிறந்த குழந்தை ஆன்லைன்ல பிரசன்னா தேவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, டீடாக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது காலை முதல் மாலை வரை நீரை மருந்தா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப எளிமை. உலகத்திலே ரொம்ப எளிமையான நீர் மருத்துவம் தான். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தங்க. மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு மருந்தடிக்காத கீரைகள் அல்லது காய்கறிகள்,
மருந்தடிக்காத மாலை ஒருவேளை மட்டும் மருந்தடிக்காத கீரை அல்லது காய்கறிகள். இப்ப மருந்தடிக்காத கீரைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. அவங்க வீட்டில் சொந்தமா மரம் வச்சிருந்தா முருங்கைக்கீரை இருக்கும். பப்பாளி காய்க்கு மருந்து அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி முருங்கைக்காய்க்கு மருந்து அடிக்க மாட்டாங்க. அதை வேக வச்சு சாப்பிட்டே வந்தீங்கன்னா டீடாக்ஸ் நடந்துட்டு 180 நாள்ல புற்றுநோயே நல்லாயிரும். ஒருவேளை மற்ற அந்த வயிற்றுல எப்பவுமே சிறிதளவு தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். வயிற்றுல சிறிதளவு தண்ணி இருக்க மாதிரி பார்த்து போகணும். அந்த சிறிதளவு தண்ணினா மருந்து மாதிரி பாருங்க. இப்போ சிறிதளவு தண்ணினா இதுதான் இது. இதுல கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லை, இவ்வளவுதான். இந்த தண்ணி எப்பயுமே சிறிதளவு தண்ணி வயிற்றுல, அதாவது என்ன சொல்றாரு திருவள்ளுவர் 942வது குறள், நீர் மருத்துவம் 942 யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம். இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு நாள் படிச்சிருங்க. எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு நாள் படிச்சிருங்க. தினமும் இதுக்கு 1/2 மணி நேரம் இலவச பயிற்சி நடக்குது தினமும் காலையில. இப்போ சரியா? அப்ப அந்த டீடாக்சிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அது உலகத்துல அதிசயமே கிடையாது. இந்த டீடாக்சிங் விஷயம் வந்து இந்தியாவில, உலக நாட்டுல கிடையாது, இந்தியாவில் கிடையாது. நீர் மருத்துவத்தை பின்பற்றித்தான் மாலையில ஒருவேளை மருந்தடிக்காத கீரை அல்லது மருந்தடிக்காத கீரை ரொம்ப முக்கியமானது. மருந்தடித்த கீரையை போட்டீங்கன்னா விலங்குகளே செத்து போயிடும். இப்ப மருந்து அடிச்ச கீரைன்னு சொல்லலாம். இந்த முட்டைக்கோஸ் கீரை சொல்லுவாங்க. இந்த முயலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் போடுவாங்க. முயல் வளர்ப்பு முயல் பார்த்தீங்கன்னா, பண்ணை முயல் வளர்ப்பு முயல்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கீரை போடுவாங்க. அது அந்த கழிவுகள், முட்டைக்கோஸ் அறுவடையானதப்ப இந்த கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போடும். அது முட்டைக்கோஸ் அலை, அப்புறம் வந்து காலிஃப்ளவர், இதெல்லாம் வந்து முட்டைக்கோஸ் வகையை சார்ந்தது. காலிஃப்ளவர் அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த வகை சார்ந்தது எல்லாம் மருந்து அடிச்சிருப்பாங்க. அதை போட்டா அந்த பண்ணை முயலே அந்த மருந்தை ஜீரணிக்க முடியாம செத்து போகுது. நம்மளை விட கடுமையான ஜீரண தன்மை உடையது, அதாவது நம்மளை விட கடுமையான ஜீரண நீர் உடையது, கடுமையான விஷநீர் உடைய அந்த முயல்களே வந்து அந்த விஷத்தை சீரணிக்க முடியாம செத்து போகுதுன்னா நாமளே எந்த மூளை நமக்கு வரக்கூடிய காரணத்தை நமக்கு எல்லா நோயும் புது நோய் வர்றது காரணமே இந்த விஷமெடுத்த கீரை, விஷமெடிச்ச காய்கறிகள், விஷம் போட்டு வளர்க்கப்படுகின்ற அரிசி, கம்பு, சோளம், ராகி, அப்புறம் சிறுதானியம், அப்புறம் வந்து கிழங்கு வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், அரிசி வகைகள், அப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே விஷம் போட்டுதான் வருது. என்னது? யாரும் தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு வழி நீர் மருத்துவம் தான். நீரை மருந்தாக அருந்தி நீங்க வளர்த்துகின்ற கீரை, நீங்க வளர்த்துகின்ற காய், நீங்க வளர்த்துகின்ற முருங்கைக்காய், இதை வச்சுதான் நீங்க தப்பிக்க முடியும். ஏன்னா எல்லா வகையான விஷம் போடாத உலகத்துல இனிமே காய்கறி கிடைக்க போறதுல இனிமேல் எதிர்காலத்துல யாருக்கும் விவசாயம் தெரியாது. சரி, ஒரு கேள்வியா? சரி, இது முடிச்சுக்கிறேன். இனிமேல் முடிச்சுக்கிறேன். இனிமேல் யாருக்கும் மனதில கூட விவசாயம் தெரியாது. என்னது? இப்ப குழந்தை பெற்றுக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம் தான் நினைப்பானே தவிர ஒரு மனிதன் கூட விவசாயம் செய்ய போறேன்னு நினைக்கவே மாட்டான். சரியா? இப்ப கேளுங்க. இதுலயே வந்து இயற்கையிலேயே விவசாயம் செய்ய வேணுங்கிற எண்ணம் யாருக்கும் இருக்காது. யாருக்கு இருக்கும்னா உயிரை காப்பாற்ற வேணும் நினைக்கிற விவசாயிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அது கோடியில 10 பேருக்கு தான் இருக்கும். இயற்கையாகவே மனிதனுக்கு வந்து எந்த எண்ணம் இருக்காது, விவசாயம் சொல்லுங்கிற எண்ணமே இருக்காது. அடுத்த கேள்வி. இந்த கீரை பற்றி. இப்ப கீரை வந்து நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் தண்ணீர் உணவா இருந்து மாலையில வந்து கீரை வச்சு சாப்பிட சொல்றீங்க, ரைட்? கீரை வந்து நைட்ல சாப்பிடக்கூடாது, நைட்ல சாப்பிட்டா வந்து டைஜஷன் ஆகாது, செரிமானம் சரியா ஆகாதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அது என்ன அந்த காலம், அதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாண்ட. அப்ப விலைக்கொல்லி இல்லாத காலத்துல இந்த வீட்டை சுத்தி இந்த மூடி கிட்டி பார்க்கும் இல்லையா, அதுக்காக சொல்லப்பட்டது. இப்பெல்லாம் லைட் இருக்குது. அந்த காலத்துல சொல்லப்பட்டது. முடி ஏதாவது பட்டிருக்குமே, பூச்சி ஏதாவது விழுந்திருக்கும், என்னது பூச்சி ஏதாவது இருந்திருக்கும், முடி கட்டி சிக்கிடுச்சுன்னா அது உள்ள போச்சுன்னா வயிற்றால போகுங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அப்படி இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. நைட்ல கீரை சாப்பிடலாங்களா? இதுக்காக தான் இது. அந்த காரணம் என்னன்னு தெரியாம சொல்றதுதான். கீரை சாப்பிட்டா மலச்சிக்கல் நீங்கும். கீரை சாப்பிட்டது மலச்சிக்கலுக்கு ஏதாவது ஒரு சத்துக்கள் கிடையாது, சுத்தம் பண்றதுக்கு தான். அந்த அன்னப்பாதியை சுத்தம் செய்வதற்கு தானே. கீரையில கூட என்ன இருக்கு? விஷம் இருக்குது. பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் விஷம் இருக்குது. என்னது? நம்ம இரவுல நான்வெஜ் எடுக்கும் போது கீரை எதுவுமே கிடையாது இல்லையா? இறைச்சிய ராத்திரி 12 மணிக்கு புலந்திக்கிறது, ராத்திரி 12 மணிக்கு சாராயம் குடிக்கிறது, அதெல்லாம் யாருக்கு ஒண்ணும் தெரியாது. என்னது? சாராயம் குடிக்காத ஆளுகளே கிடையாது. ராத்திரி இன்னைக்கு தமிழர்கள் பாதி பேர் ராத்திரி சாராயம் குடிக்காத ஆளுகளை தமிழ்நாட்டுல 60 விழுக்காடு பேர் சாராயம் குடிக்கிறவங்க தான். அது எத்தனை மணிக்கு? ராத்திரி 12 மணிக்கு சாராயம், ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி. அதனால வந்து அவ்வளவுதான், தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு முடிஞ்சதுன்னா மொத்தமா முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது வீட்டு எடுக்கணும்னா உலகம் பூரா கொண்டுட்டு போகணும். இவன் திருத்தற மாதிரி எனக்கு தெரியல. இந்த புத்தகம் வந்து 25 வருஷமாச்சு, யார் வீட்டிலும் இந்த புத்தகம் கிடையாது. திருக்குறளே இல்லாத கூட இதங்க இருக்க போகுது. இந்த புத்தகம் எல்லா வீட்லயும் இருந்தா மட்டும்தான். இப்ப நம்ம எதுக்கு கூட்டியிருக்கோம் தெரியுமா?
எந்தெந்த ஊருக்காரங்கள குறைஞ்சபட்ச வாழ்க்கையில ஒரு 1000 புத்தகமாவது அவங்க ஊர்ல எல்லாம் கொடுத்துருக்கணும். அதுதான் நான் வந்து கொடுத்தாச்சு. இப்ப இஸ்ரோ கூட அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். இஸ்ரோ நாராயணசாமி கூட அனுப்பிச்சு வச்சாச்சு. இவர் தான் பிஜி ஒரு புத்தகம் அனுப்பிச்சிருக்காரு. திருலோகச்சந்தர் ஒரு புத்தகம் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாமே போய் படிக்கட்டும். மொத்தத்துல இஸ்ரோ விஞ்ஞானிகளை அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது முழுக்க முழுக்க பூமியிலிருந்து தப்பிச்சு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது இப்ப ஒன்று கூடி இருக்கோம். இப்ப படிங்க திருலோகச்சந்தர். எல்லாரும் இந்த புத்தகம் இருக்கிறத பாத்துங்க. புத்தகம் இல்லைன்னா வாங்கி நன்கொடை கொடுத்து வாங்கிக்கோங்க. புரியுதா? அடுத்தது வேற ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல, சரி. இங்கே நீங்க வந்துட்டு தான் இருக்கு. இதாங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்க ஐயா. 8 பேர் லைவ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கய்யா. நல்லது, ரொம்ப நல்லது. தினம் இனிமேல் போட்டுறலாம். கவனிங்க. ஆமா, பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க ஹெட்செட் போட்டிருக்கீங்களா, அதனால நாங்க பேசுறதெல்லாம் அதுல கேட்காது. நீங்க பேசுறதுல மட்டும் தான் கேட்கும். நீங்க ஹெட்செட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நார்மலா கேட்டீங்கன்னா அப்போ நாங்க பேசுறதெல்லாம் கேட்கும். அது பிரச்சனை இல்ல, நாங்க பேச வரைக்கும் கேட்டா போதும். என்ன இப்ப நீங்க ஹெட்செட் போட்டுதானே கேக்குது எனக்கு. நீங்க போட்டது கேட்காது. பட் ஆனா அந்த யூடியூப் லைவ்ல நீங்க பேசுறது மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். நாங்க பேசுறதெல்லாம் வராது. பேசுங்க. அது உங்களுக்கு கேக்குதாங்கய்யா நாங்க பேசுறது? கேக்குது. ஓகே ஓகே. இப்ப அது தெளிவா இருக்கிறீங்களா? ஒன்று கூடல் எதுக்கு ஒன்று கூடுறான்? பல்வேறு காரணங்களாக ஒன்று கூடும். இப்ப ஆரோக்கியத்துக்காக ஒன்று கூடும். இதுக்கு அதுதான் கொண்டு கூட்டு நிலைன்னு பேரு. கொண்டு கூட்டு நிலை மனதினுடைய 3வது நிலை. மனம் 5 சித்தம் 5ன்னு படிச்சு பாருங்க. தமிழ்ல சித்தம் 5 கூகுள்ல போடுங்க. சித்தம் 5ன்னு போடுங்க, வந்துடும். சமஸ்கிருதத்திலயும் வரும், தமிழ்லயும் வரும். சமஸ்கிருதத்துல வந்து பதஞ்சலி சொல்லியிருப்பாரு, தமிழ்ல வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சித்தம் 5, மனம் 5 வகைப்பட்டது. சரி. அதுதான் அது சிதறுண்ட நிலை, இருண்ட நிலை, கொண்டு கூட்டு நிலை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து 4வது 5வது வந்து ஒரு வழிப்பட்ட நிலை, ஒடுங்கிய நிலை. இந்த புத்தகத்துல வந்து நம்ம 3 நிலை தான். இந்த புத்தகத்துல நம்ம கொண்டு கூட்டு நிலையை தான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோம். அதாவது இந்த புத்தகத்தோட நோக்கம் வந்து கொண்டு கூட்டு நிலை அப்படின்னு எனக்கு புரியுது. இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போன போதும் இல்லையா? மிச்ச 2 வந்து அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல நம்ம பயணம் பண்றது. விருப்பம் அது எங்க போயிட்டு சமாதி வரைக்கும் போதும். அது பேசுறதுக்கு இந்தியாவில யாருக்கு இந்த யோகியதையே கிடையாது. முதல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கடா. முதல்ல ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்க. பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும். பசி தாக்க குழந்தைகள் விட்டுருங்க. 15 வயசுக்கு மேல பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி எவன் சொல்றானா அவன் தான் மனுஷன். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தாம எவனா சாப்பிட்டு இருந்தானா அவன் மனுஷனே கிடையாது. ரைட். அடுத்தது ஐயா, இப்ப இந்த சிதறுண்ட நிலை சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்து 2 நிலைக்கு முன்னேறி வரணுமா, கொண்டு கூட்டி நிலைக்கு நம்ம கூட்டிட்டு வரணுமா நம்ம மனதை? இப்ப எப்படி அது சொல்றாங்க? விண்வெளியில் குடியேறி கொடுத்து நடத்தி குழந்தைகளை பெற்று அதுல குடியேறினதுக்கு அப்புறம் தான். இப்ப அது கிடையாது. சிதறுண்ட நிலை சொல்றேன். அதுதான் சிதறுண்ட நிலை. முதல் சிதறுண்ட நிலை 2வது நிலை. முதல் நிலை வந்து பணம் சம்பாதிக்கும் நிலை, பொருள் தேடும் வேண்டும். அதாவது அந்தலே 2-3 பிரிவு இருக்கு. பொருள் தேடுகின்ற வடிவம் சிதறுண்ட நிலை. இது பிறவி நிலைன்னு பேரு. அது முதல் ஸ்டெப். அது பணம் சம்பாதிக்கிறது சிதறண்டு போறது. பணம் சம்பாதிக்கிறது போயாச்சு. பணம் சம்பாதிக்க நம்ம எந்த மாதிரியான மனநிலை வரணும், நம்ம எந்த மாதிரியான மனநிலை வச்சுக்கணும், அந்த சிதறுண்ட நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு கூட்டு போகணும்னா மனதை நம்ம எந்த நிலைக்கு பக்குவப்படுத்தணும்ன்ற கேள்வி வருது. ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும்? சிதறுண்ட நிலையில இருந்து கொண்டு கூட்டு நிலைக்கு கூட்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆரோக்கியத்தை நோக்கி நகரணும். இது ஆரோக்கியம் என்ற நிலைக்கு நகரணும். 3வது நிலை. இப்ப வந்து நீங்க நல்லதுக்காக கொண்டு கூடுறீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக பணம் கொடுக்கறது, ஒரு நல்லது நடக்கிறதுக்கு பணம் கொடுக்கறது, யாரோ இருக்கா 100 ரூபா கொடுக்கறது, 500 ரூபா கொடுக்கறது, 1000 ரூபா கொடுக்கறது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இதுக்காக செய்யறங்க, பள்ளிக்கூடம் கட்டுறங்க, இந்த மாதிரி நூலகம் கட்டுறான், அப்புறம் இந்த மாதிரி நல்லது நடக்கிறோம், இப்ப நிறைய அந்த மன்றம் கட்டுறான், இந்த மன்றம் கட்டுறான், தமிழ் மன்றம் கட்டுறான், இப்ப ஏதோ ஆயிரக்கணக்கான 1 கோடிக்கணக்கான காரணங்களுக்காக மக்கள்கிட்ட வந்து நன்கொடை கேட்கறாங்க. அவங்க எல்லாம் சேர்த்து செய்யலாம்பாங்க. அதுதான் 3வது நிலைன்னு பேரு. அந்த அந்த தியாக நிலை. தங்கிட்ட இருக்கிற கைப்பொருளை வந்து நல்லதுக்கு செலவு பண்றது. கைப்பொருள் நிலை வந்து ஏதாவது நல்லதுக்கு செலவு பண்றது. ஏதோ 1000 இந்த அதுக்காக என்ன பண்ணோம்னா நாம என்ன பண்றோம், இந்த நாம கையில் இருக்கிற பொருளை வந்து இந்த ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ணுங்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, இதை சேர்ந்து குருகுல கல்வி மீண்டும் குருகுல கல்வி அழிஞ்சு போச்சு. குருகுல கல்வி ரெண்டும் இல்லை, செய்முறை தான் குருகுல கல்வி. என்னது? செய்முறை தான். ஜாதி மத இப்ப இந்தியாவில் சொல்லப்பட குருகுல கல்வி என்பது வேறு, சித்தர்கள் சொல்லக்கூடிய செய்முறை கல்வி என்பது. சித்தர்கள் என்பது அழிவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க சித்தர்கள். நாங்களே சித்தர்கள் கொள்கை. அதனால சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அவங்க தாங்க. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க கண்டுபிடிக்க முடியும். சோத்துராமன்களை கண்டுபிடிக்க முடியாது. சாப்பாட்டுராமன், சோத்துராமன் இவனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சாராயத்துக்கு அடிமையானவன், உணவுக்கு அடிமையானவன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப 3வது நிலைக்கு நம்ம போகணும்.
இந்த கொண்டு குட்டி நிலைக்கு ஏன் வரணும்? ஏன் ஆரோக்கியம் இல்லை? அதாவது நம்ம நாகரிகத்தை பற்றி நம்ம நாகரிகத்துக்கு முன்னேறி இருக்கிறோம். கார் வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கிறோம், வண்டி வாகனம் வச்சிருக்கோம், எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் ஆரோக்கியத்தில் பின்னோக்கி போயிட்டோம். 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஆரோக்கியம் நம்மகிட்ட கிடையாது. அவங்க வெறுங்கண்ணாவிலே சூரியனை பார்த்துருக்காங்க, வெறுங்கண்ணாலே கோள்களை பார்த்துருக்காங்க, வெறுங்கண்ணால நட்சத்திர நகரத்தை பார்த்துருக்குறாங்க, வெறுங்கண்ணால கோள்கள் நகரத்தில் பார்த்துருக்குறாங்க. நம்மளுடைய எல்லா கோள்கள் காரணமே அங்கே வானத்தில் என்ன நடக்கும், விண்வெளியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது, நமக்கு என்ன நடக்குது, பருவநிலைகள் தெரிஞ்சுக்கிறது, கால மாற்றத்தை தெரிஞ்சு, இதெல்லாம் விண்வெளி விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ புலன்கள் தெளிவாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் எல்லாரும் பிறக்கும் பொழுது மாதிரி என்ன கண்ணாடி, பிறக்கும் பொழுது சக்கரை நோய், பிறக்கும் பொழுது புற்றுநோய், பிறக்கும் பொழுது மாரடைப்பு, 2 வயசு குழந்தைக்கு சக்கரை நோய், 20 வயசு ஆளுக்கும் சக்கரை நோய், 80 வயசு ஆளுக்கும் சக்கரை நோய். புரிந்து கொள்ளவே முடியல. அப்போ ஒரே வழி இதுதான், வேறு வழியே இல்லை. அப்போ இருக்கிற புலன்கள் தெளிவு, அப்போ இருந்த ஆரோக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வயசு 4 வயசுல என்ன பண்ணிக்கிறாங்க, சோடாபுட்டி மாதிரி போட்டுக்கிறாங்க. உலகமே தெரியாது, மொழியும் படிக்கிறது இல்லை, தாய்மொழியும் படிக்கிறது இல்லை, தாய்மொழியும் தகராறு, வெள்ளைக்கார மொழியும் தகராறு, எல்லாம் தகராறு தான். மொழியும் தப்பா இருக்கு, எல்லாம் மதிப்பெண் தான். மதிப்பெண் படிக்கிற குழந்தை மதிப்பெண்ணு வாங்கிட்டு அந்த குழந்தை முன்னேறாது, அவ்வளவுதான். யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெலனின் இப்ப லேட்டஸ்டா என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மெலனின் பத்தி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கமெண்ட் போட்டுட்டு மெலனின்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நிறமிதான். பச்சையம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பச்சையம்னு சொல்றோம் இல்லையா. பச்சையம் என்பது வேற ஒண்ணும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா அந்த பச்சையம்ங்கிறது சூரியனுடைய கதிர்கள் உள்ள வாங்கி ஆற்றலை உண்டாக்கிக்கிறது தான் பச்சையம் சொல்லுவாங்க. அந்த குளோரோஃபில் தமிழ்ல, அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல பச்சைன்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது இரும்பு தூள் இருக்கும், நானும் இரும்பு இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், கட்டாயம் இருக்கும், இரும்பு இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், அப்புறம் சோடியம், லித்தியம் நிறைய இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் மாதிரி மாறிடும். அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா காந்த பொருளாக மாறிவிடும். அந்த காந்த பொருள் பேர் பேரா மேக்னெட்டிக் காந்தம்னு பேர். இப்போ மேக்னெட்டை பற்றி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப 3 வகையான காந்தம் சொல்லி கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஒற்ற காந்தம், ஒன்று விலகி போகிற காந்தம், வெளிச்சம் பட்டா மட்டும் காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சம் பட்டா மட்டும் காந்தமாக மாறும்னா அதுதான் ஆச்சரியமான பண்பு. அது என்ன பண்ணும்னா, வெளிச்சப்படுகின்ற பொழுது வெளியே இருக்கிற சக்தி உள்ளே இழுத்து பிரித்து 2ஆக தனக்கு மின்சாரமாக மாற்றிக்க சக்தியாக மாறிக்கும். இந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை பொருத்தி பார்க்குறப்ப தான் கண்டுபிடிச்சோம். இப்போ மனிதனுக்கு வந்து தோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தோல் பழுப்பு நிறம், நம்ம புழுவாக மாறுகின்ற பொழுது பழுப்பாக மாறிட்டோம். அப்போ 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம தாவரத்திலிருந்து தோன்றி புழுவாக மாறுகின்ற பொழுது பச்சையமாக இருந்து உடம்பு பழுப்பாக மாறிடுது. அதுதான் அந்த புழுவுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது மெலோனின் இருக்கும். அந்த மெலனின் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிறோம். பசித்தாகம் என்பது ஒட்டுக்குடல் மாதிரி நமக்கு தேவையற்ற பகுதி. பசித்தாகம் என்பது ஒட்டுக்குடல் மாதிரி தேவையற்ற பகுதி. அது 15 வயசுக்கு மேலே தான் சாத்தியம். எத்தனை வயசுக்கு மேலே? 15 வயசுக்கு அப்புறம். 15 வயசு கீழே நம்ம பழங்கள் சாப்பிட்டு வளரணும். அதனால கோயில் இறைவனுக்கு நம்ம பழம் வச்சது காரணமே, இந்த கோயிலை வந்து இறைவனை வந்து குழந்தைய நினைக்கிறது, இறைவனை வந்து குழந்தைய நினைக்கிறது, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது, அந்த குழந்தைக்கு பழங்கள் கொடுப்பது, பழனின்னு பாடுறது, பழனி அப்பா, ஞான பழனி அப்பான்னு பாடுறது. கார்த்திகை மாசத்துல அந்த இறைவனுக்கு அவன் நினைக்கிறவங்க பழங்கள் வச்சு படைக்கலாம். காரணம் குழந்தைகளை இறைவனா நினைத்து குழந்தைகளுக்கு பழம் ஊட்ட வேண்டுங்கிறது தான் விஷயமே. அதனால டாக்டர் அர்னால்ட் எக்கர்ட் வந்து ஜெர்மன் நாட்டில் பிறந்தாரு. அவர் சொல்றாரு, பிறந்த குழந்தைக்கு எந்த மாற்றம் செய்யக்கூடாது, பல்லு முளைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கணும், அதுக்கப்புறம் பழச்சாறுகளை கொடுத்து பழக்க வேண்டும், பிறகு பல்லு முளைக்க பழங்களையே கொடுத்து 15 வயசு வரைக்கும் வளர்க்கணுங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பழம் தேவையில்லை, இயற்கை சக்தியில் மாதிரி சாகா நிலைக்கு அவன் போயிடுவான். இதுதான் பரிணாம அறிவியல். இந்த பரிணாம அறிவியலை புரியாம வெள்ளைக்காரன் இருக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பரிணாம அறிவியல் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பரிணாம அறிவியல் வந்து நம்ம நாட்டுக்கு பழசு, புல்லாகி பூடாகி பல்லுருமாய் மனிதராய் தேவராய்ங்கிறது ஒரு 2000 ஆண்டுக்குள்ள பாட்டியாச்சு. அப்போ நமக்கு டார்வினை பற்றி பேசுகிறோம், நாம் தாவரத்துலேருந்து பேசுகிறோம். நம்ம 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பேசுகிறோம். டார்வின் வந்து ஒரு 10 லட்சம் 50 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி பேசுகிறாரு. நம்ம 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுகிறோம். விஷயத்துக்கு வாங்க. ஓகேங்க, அப்படியே கண்டினியூ பண்றேன் படிக்கிறதுக்கு. 2 நூற்றாண்டுகளுக்கு முன் இங்கிலாந்திலிருந்து மேற்கு நோக்கி இந்தியாவை தேடி கப்பலில் புறப்பட்ட கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அது ஆங்கிலேயர் பெருகுவதற்கு இன்று உதவி செய்கிறது. இதே போல் ஆஸ்திரேலியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வரையும் இனிமேலும் ஐரோப்பியர் குடிபுகுந்து பெருக துணையாக இருக்கிறது. ஆகவே புதிய குடியிருப்புகளை தேடி அலைவது மனித சமூகத்திற்கு புதியதல்ல. இன்று உள்ள நிலையில் அண்டவெளியிலும் அடுத்த கிரகங்களிலும் சென்று வாழ மனித சமுதாயம் முயற்சிப்பது போதுமான வேகத்தில் இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
இதற்கு அருமை. இதற்கு ம், இதற்கு முக்கியமான மூல காரணமா சித்தர்களின் கண்டுபிடிப்பான ம். திருவள்ளுவரார் 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்ட திருமூரலாரும் பல யோகிகளாலும் வாழ்ந்து காட்டப்பட்ட நீர் உணவு முறையை நாம் புரிந்து கொள்ளாததுதான். இந்த அதை நீர் புரிய வைக்கவே இந்த புத்தகம். கரெக்ட். அந்த திருவள்ளுவராலும் திருமூலராலும் யோகிகளாலும் செய்து காட்டப்பட்ட நீர் மருத்துவத்தை தெரியாதனால தான் நாம் இன்னும் விண்வெளிக்கு குடியேறல. இந்த இந்த நீரை மருந்தாக அருந்தி விண்வெளிக்கு குடியேற முடியும்னு ப்ரூவ் பண்ணாங்க. எப்போ 2002 நாசா விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஆகாரத்தை கட்டுப்படுத்தி வாழுகின்ற ஹீராரத்தன் மனைக்கு வந்து நேரடி ஆராய்ச்சி பண்ணி இவருடைய ஆராய்ச்சியும் இவருடைய பழக்க வழக்கம் எதிர்காலத்தில் விண்வெளியில் குடியிருக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதற்கப்புறம் தான் நாம் என்ன பண்ணுறோம், இது வேகம் எடுக்கிறோம். அப்போ இது வந்து ஏற்கனவே இருந்த முறை தான். அப்போ நாசா விஞ்ஞானிகளுக்கு இருக்கிற அக்கறை வந்து நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வரணும். அதனால இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். ஏற்கனவே இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மைல்சாம் அண்ணாதுரைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து செவ்வாய் ஆராய்ச்சி செவ்வாய் சந்திராயன் 1ன்னு சொல்லுவாங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணுறதுல மிகப்பெரிய பொறுப்பாளர் இருந்தார். பல செயற்கைக்கூட அனுப்பியவரில் அவரும் ஒருவர். ரொம்ப அருமையான மனிதர். அவரை சந்தித்து கொடுத்தா என்னமோ அவர் முயற்சி எடுக்கல. மடி இப்போ சந்திரன் இப்போ வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரோவின் தலைவராக நாராயணன் ஒருத்தர் வந்திருக்காரு. வி நாராயணன், திருநெல்வேலியை சேர்ந்தவர். புரியுதுங்களா? அவருக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறான். அவருக்கு பிடிச்ச படித்தே நல்லது. இந்த பின்னாடியே இந்த புத்தகத்தை பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதன் விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டும், இதற்கு அஷ்டாங்க யோகம் தேவைப்படும், இதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை, அப்புறம் குருகுல கல்வி குருகுல முறை உலகெங்கும் வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீதானவா? சரி சரி. இப்ப பேசுங்க. ஓகே, இதை புரிய வைக்கவே இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த இயற்கையான நீர் உணவு முறை மேலே குறிப்பிட்ட 4 தேவைகளையும் நிறைவேற்ற வல்லது. அதாவது இந்த 4ன்னா என்னதுன்னா உணவு, உடை, இருப்பிடம், குடும்ப வாழ்க்கை. அந்த 4 தான் சொல்றாங்க இல்லையா? முதலாவது தேவையான உணவின் அவசியம் பல மடங்கு குறையும், எல்லா நோய்களும் மறைந்துவிடும். உடை சிறிய தேவை என்பதால் அதை பற்றி எழுதாமல் விடுகிறேன். இருப்பிடம் என்ற தேவை மிக சுலபமாக தீர்க்கப்பட்டுவிடும். பிராணசக்தியில் மனித உடல் வாழும்போது அது இயற்கையாகவே பஞ்சபூதங்களுடன் தொடர்பை விரும்புகிறது என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்து இருக்கிறேன். இதற்கு நான் இதோட நிறுத்திக்கலாம். போதும், இன்னும் 2 நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சுக்கலாம். 8:40 8:50 முடிச்சுக்கலாம். இந்த 7 நிமிஷம் இருக்கு, முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த அந்த மேல் வரி படிங்க, முடிச்சீங்களா? அதுக்குள்ள ஒரு 2 வரி படிங்க. ஓகே, முதலாவது தேவையான உணவின் அவசியம் பல மடங்கு குறையும், எல்லா நோய்களும் மறந்துவிடும். உணவின் தேவையை பல மடங்கு குறைஞ்சிட்டாவே விவசாயங்கிறது 80 விழுக்காடு குறைஞ்சு போயிடும். விவசாயங்கிறது குறைஞ்சிடும். ஏன் இது செய்யலன்ற கேள்வி. இந்தியாவில் எதுக்கு இந்த விவசாயம் பண்ணணும்? நாட்டு விஷம் போட்டு தான் தயாரிக்கிறாங்க. விவசாயி உட்கார்ந்துட்டு இருக்காரு. விஷம் இல்லாம தயாரிக்க முடியுமான்னு கேளுங்க. தெய்வம் தான் சொல்லுங்க. ஆமா, அவரு விஷம் இல்லாம 99% விஷம் இல்லாம விஷத்தோட தாங்க இருக்கு. 99 விழுக்காடு விஷம் தான். இப்ப நமக்கு புற்றுநோய் வருது, அவங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க விஷம் போடாம தர முடியாது. இப்ப இன்னைக்கு பல வகை நோய் காரணமே ஈரோட்டில் பார்த்து இந்தியாவில் காளிங்கராயன் தண்ணி பாயிற பவானி தண்ணி பாயிற பகுதியில தான் அதிகமான புற்றுநோய் இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது. காவிரி ஆறும் ஈரோடு ஆறும் ரெண்டும் சேர்ந்து பாயிற பகுதியான பவானி, ஈரோடுன்னு சொல்லிக்கலாம். ஈரோடு அது வரைக்கும் கொடுக்குடி வரைக்கும் பாயுது, கரூர் வரைக்கும் போகுது. போனீங்களா உங்களுக்கு தெரியும். இந்த காளிங்கராயன் வாக்கியா பார்த்தீங்கன்னா ரயில் அப்புறம் பார்த்துருப்பீங்க, சாக்கடை மாதிரி கட்டம் கரேன்னு போகுது. எப்படி போகுது? இந்த மாதிரி போகுது. அதாவது அந்த ஆறு வந்து நீர் தெளிந்த மாதிரி கலப்படம் எல்லாம் போய் கருப்பா சாக்கடை மாதிரி போகுதுயா. சென்னையில கூவம் கூட அப்படிதான் இருக்கு. அத்தனை டை லுங்கி டை, அப்புறம் பனியன் டை, வேட்டி டை, புண்ணா எல்லாம் புடலங்க டை ஆகி போச்சு. இதே இந்த காளிங்கராயன் உயிரோட வந்தானா அப்பவே தற்கொலை பண்ணிக்குவான். என்னது? காளிங்கராயன் தான் கட்டுனான். பயங்கரமான மிகப்பெரிய பொறியாளர். அது வந்து அந்த வாக்கியா வந்து மேட்டுல போகுது. ஆச்சரியமா அந்த வாக்கியாலே நெளிச்சு பாம்பு மாதிரி. பாம்பு எப்படி நேரா மரத்துல ஏறாது, உடம்பு அப்படி வளைச்சு அந்த எதிர்ப்பு விசை பண்ணி ஏறுற மாதிரி அந்த வாக்கியால திட்டமிட்டு ஈர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செஞ்சு கண்டுபிடிச்சான். பயங்கரமான அறிவாளி காளிங்கராயன்.
காளிங்கராயன் வாக்கியம் வந்து நேரா போகாது, பாம்பு மாதிரி போகும், இப்படி வளைஞ்சு வளைஞ்சு. ஏன்னா இந்த ஈர்ப்பு விசை, மேட்டில் தண்ணி ஏற முடியாது. அங்கங்க லேசா தேக்கம் பண்ணி மெல்ல ஏற்றிட்டு போய் நிறுத்தினான். அது வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட அவர் பயன்படுத்தவே இல்லை. அந்த மன்னன், இந்த காளிங்கராயன் அரக்கன், இந்த அரக்கன்கிற அரசர், காளிங்கராயன் அரசர் வந்து அதனுடைய தண்ணியை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன், இது ஒரு மடத்துக்கு நான் குடிக்க மாட்டேன், என்னுடைய அரசாங்கத்தில் கட்டப்பட்டது, இது அந்த மக்களுக்கு தான் பயன்படணும்னு சொல்லிட்டு தன்னை இடத்தையே மாற்றிட்டு போனதாக வரலாறு இருக்கு. அவர் நினைச்சிருந்தாரு ஒரு 10,000 ஏக்கரை சுருட்டி போட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கலாம். அந்த தண்ணி பூரா வாய்க்கால போட்டு நான் அந்த பூமியை வந்து விளைச்சிருக்கலாம். நான் ஒரு கை கூட குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்னா எவ்வளவு ஒரு மானரோசம் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அப்படியே இருக்கிறீங்க எல்லாருமே. காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய இந்த தேர்தல் அரசியல் முறை ரொம்ப மோசமானது. இப்ப இருக்கிற வெள்ளைக்காரனுடைய தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் முறை சொல்லுவாங்க. கட்சி அரசியல் முறை வந்து உலகத்தையே அழிச்சாச்சு. குடபாட முறை என்பது வேறு, கட்சி அரசியல் முறை வேறு. கட்சி அரசியல் இருக்கிற வரைக்கும் உலகம் உருப்படாது, நல்லவங்க போட்டியிடவே முடியாது. முதல்ல இந்த கட்சி அரசியல் ஒழிக்கணும். இவங்களுக்கு வசதியா போச்சு. யாருக்கு வசதியா போச்சு? வெள்ளைக்காரன் கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை திருட்டு பயிலுக்கும் வசதியா போச்சு. இதெல்லாம் திருந்தவே முடியாது. அப்ப குடவோட முறை வந்தாகணும், உலகெங்கு வரணும். குடவோட முறை உலகெங்கு வரணும், செய்முறை கேள்வி உலகெங்கு வரணும். பண்ட மாற்று அவ்வளவுதான், ஒழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எந்த பணத்தை எப்படி ஏத்துக்க மாட்டான். இந்தியாவிலே வந்து இருக்கிற பணத்துக்கு மதிப்பு கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து 10 ரூபாய் கூட செல்லாது. இன்னைக்கு கிழிச்சரிச்சிட்டு போயிடுவான். 100 ரூபாய்க்கு எனக்கு மதிப்பே கிடையாது. 100 ரூபாய்க்கு பாலே ஒரு நாளைக்கு வெங்காயமே 100 ரூபாய்க்கு விற்குது, ஒரு நாளைக்கு திடீர்னு பார்த்து 200 ரூபாய்க்கு விற்கும். தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கும். இதெல்லாம் மதிப்பே கிடையாது. ஒரு ரூபாய்க்குலாம் மதிப்பு அதெல்லாம் கிடையாது. அதனால தங்கம் இருந்தா ஒத்துக்குவான், வைரம் இருந்தா ஒத்துக்குவான், பெட்ரோல் இருந்தா ஒத்துக்குவான். உங்க கரன்சிலாம் யாரும் ஒத்துக்க மாட்டான். கரன்சிக்கு ஒரு சின்ன தேவை, அவ்வளவுதான். அடுத்தது முடிச்சுக்கலாம். கேள்வி ஏதாவது இருக்கா? அவ்வளவுதாங்க. நீங்க எப்பயும் அவ பேசும்பொழுது அந்த யூடியூப் லைவ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சாட் பாக்ஸ்ல வரும். நீங்க அதை பார்த்துக்கும் அப்படியே ரீட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த சாட் பாக்ஸ் தனியா இருக்கும் பாருங்க. நீங்க ஈவன் நம்ம பேசிட்டே இருக்கும்போது அதுல மிடில்ல பாத்துக்கலாம் யாருன்னா கேள்வி கேட்டிருக்காங்க, அதையே நீங்க ரீட் பண்ணிக்கலாம். அந்த கேள்விகள் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து 5 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா செந்திலையா ஃப்ரம் ராணிப்பேட், பாஸ் 4 years ஐ எம் ஃபாலோயிங் யூ போட்டிருக்காரு. சாமி வேலு வணக்கம் ஐயா போட்டிருக்காரு. பிரசன்னா தேவி படிச்சுட்டேன். அது மாதிரி அவங்கவுங்க அந்த கமெண்ட்ஸ் போடுவாங்க. நீங்க அடிக்கடி அதை பாத்துக்கிட்டே இருக்கலாம், யாருன்னா எதனா கேள்வி கேட்கவாங்களா அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 பேர் நம்மள பாத்துட்டு இருக்காங்க. இப்ப 10 பேரு, இங்க ஒரு 6 பேர் இருக்கும். மொத்தம் ஒரு 15 பேர் பாத்துட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம லைவ்ல போட்டுடலாம். இதுவே வெற்றிதான். இந்த மாதிரி தான் நமக்கு நான் ஒரு முயற்சி பண்றேன். உலகம் என்ன கேட்டீங்கன்னா 200 நாடுகள் இல்ல தமிழ் இருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்கும் இந்த லிங்க் போய் சேரணும். அதாவது 8 மணிக்கு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற இப்ப எப்படி வந்து அயல்நாட்டு தமிழர்கள் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நாமளும் இங்க பண்ணியாகணும். ஆரோக்கியத்தை நம்ம தமிழர்கள் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லணும். சுத்தத்துல தமிழர்கள் அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாதுன்னு சொல்லணும். தமிழர்கள் திருந்தணும். முதல்ல தமிழர்கள் திருந்தினா உலகத்தை திருந்தும். தமிழர்கள் திருந்தல அப்படின்னா உலகத்தை திருத்தவே முடியாது. ஏன்னா பேரறிவு பெற்ற தமிழகம் இந்த இடைநிலைக்கு போறதுக்கு காரணமே இந்த இந்தியும் இங்கிலீஷும் தான் காரணம். நாசமா போச்சு. அது குறிப்பாக குருகுல கல்வி அழிச்சிட்டானுங்க. குருகுல கல்விங்கிறது செய்முறை கல்வி அழிச்சாச்சு, குடும்பமுறை முறை அழிச்சாச்சு, பண்டமாற்ற எல்லாத்தையும் அழிச்சாச்சு. விளக்கன்னு அழிச்சிட்டு போயிட்டான். அவனும் கெட்டு குட்டிச்சவராயிட்டான். எந்த நோய்க்கும் மருந்து இல்லைங்கிறான். அப்ப நான் வேணாலும் சுத்தத்தை நோக்கி போறான். ஏன்னா எல்லா யோகிகளும் நீண்ட நாள் காற்றை நீரி உபவாசமா இருந்து வாழ்ந்திருக்காங்க. அப்ப அதுக்கான உபவாசம் எப்படி இருக்குன்னு இதுல வழியில இருக்கு. எல்லா உலகத்தில் இருக்கிற பல ஆராய்ச்சியாளர்களோட கட்டுரைகள் இதுல இருக்கு. இந்த புத்தகம் சாதாரண தனிப்பட்ட வரலாறு கிடையாது. தனிப்பட்ட திருவிழரை புகழ்ந்து பேசுறது கிடையாது. புரியுதா? இங்க ஜால்ரா அடிக்க இதுல யாரையும் ஜால்ரா அடிக்கிற வேலை கிடையாது. அவரு சிறந்தவர், இவரு சிறந்தவர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எப்படி உடம்பை வீட்டு எடுக்கலாம், எல்லாத்துடைய அறிவு 100 பேருடைய அறிவு சேர்ந்துருக்கு. அதிகபட்சமா ஜெர்மன் டாக்டர் 95 விழுக்காடு ஜெர்மனி தான். இப்ப நான் ஜெர்மனி மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கேன். அவங்களுக்கு நான் பேசுறது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஜெர்மன் டெக்னாலஜி we have taken lot of percentage from 90% ஜெர்மனி and only 5% from தமிழ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க தமிழ் படிக்க இல்லையா? நேத்து நான் கூகுள் பண்ணி பார்த்தப்போ அந்த ஃப்ரீ நைட்ரஜன் வந்து புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுதுன்னு போட்டோம் இல்லையா? அதுவே வந்து இன்னும் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணல. இப்ப நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும். இப்ப நம்ம தான் எடுத்து அதை வந்து ஆய்வு பண்ணி பேசிட்டு இருக்கோமே தவிர இன்னும் அதை சயின்ஸ் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படிதான் எனக்கு தெரியுது. இன்னும் வந்து யாரும் அதை அக்செப்ட் பண்ணல. யாரு பிரிட்டிஷ்காரன் சொல்றதா சயின்ஸ். அவன் ஒரு முட்டாள் நமக்கு தெரியுது. ஆனால் ஜெர்மனிக்காரன் சொல்லிட்டான். அவன் 120 ஆண்டுகள் கூட சொல்லிட்டு போயிட்டான். ஹியூமன் பாடி ஆக்ட் லைக் அ பிளான்ட் எழுதுறான். ஹியூமன் பாடி அதாவது கிளீனிங் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கிளீனிங்கிறான். ஆஃப்டர் கிளீனிங்னா என்ன அர்த்தம்? கிளீனிங் ஆஃப்டர் கிளீனிங்கிறான். இந்த ஆஃப்டர் கிளீனிங் பண்றது என்பது வேறு, ஆஃப்டர் கிளீனிங் என்பது இந்த ஆஃப்டர் கிளீனிங் என்ன தெரியுமா சொல்றாரு? the body the human body does not expel burn up use up a single cell
தட் இஸ் இன் மெட்டல் கண்டிஷன்ங்கிறார். ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு. இந்த நன்கு சுத்தமானது பிறகு இந்த உடம்பானது ஒரு செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதே கிடையாதுங்கிறான். என்ன பெரிய கண்டுபிடிப்பு தெரியுங்க, மரணமே இல்லைன்னு எழுதுறான் அதுல. இந்த ஜெர்மனிக்காரர்கள் ஐயா இப்போ இன்னொரு கேள்வியா, இப்ப செல் வந்து பயன்படுத்துறதுல அப்படின்றீங்க. இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கையை இப்படி தேய்க்கிறோம் இல்ல இப்படி பண்றோம் வச்சுங்களேன், இப்ப இங்க இருக்க செல் எல்லாம் போயிட்டு புது செல் வந்து உருவாகுது இல்லையா? இப்ப அடிப்படுது கீழே விழுறோம்னு வச்சுக்கோங்க. 150 நாள் 40 நாள் ஆகுதுங்கிறான். ஆனால் இந்த இல்ல உடனே இல்லையா, புரியுது இப்ப புது செல் உருவாகலன்னா அப்ப அது எப்படி கியூர் ஆகும்னு கேக்குறேன். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. புரியுது. இந்த குவாண்டம் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. உடம்பு என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நன்கு சுத்தமானதுறப்ப யாரும் புரிந்து கொள்ள முடியாத வேலைக்கு மாறிடுது. சாதாரண கண்ணுக்கு புரியாது, செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். என்னது நோய் நல்லா, நோய்க்கே மருந்து இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. நோய் நல்லாக்குதே இதுல. நோய் இப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு கேட்ட கேள்வி இது எல்லாத்துக்குமே நீங்க கேட்கறீங்க, உங்களுக்காக கேட்காம எல்லாத்துக்குமே கேட்கறீங்க. அதனால நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட நிலையில், நன்கு சுத்தப்படுத்தினா அங்க நோயே இருக்கக்கூடாது, பசிதாகம் இருக்கப்படாது. பசிதாகத்துக்காக வாய் ருசிக்காக தின்னதுனால ரத்தம் கெட்டு போய் புற்றுநோய் வந்திருக்காது, இருக்கப்படாது. இல்லாத நிலையில் உடம்பே ஒரு செல்லை எரிப்பதோ, அது குவாண்டம் ஸ்டேட்ல நியூட்ரல் வந்து இருக்குது. அவன் செத்தட்டனா இல்லையான்னு தெரியாது. எந்த கருவியும் கண்டுபிடிக்க நான் உயிரோடு இருப்பான், வேணும்னா உயிரோடு இருப்பான், நடவடிக்கை இருப்பான். அந்த மாதிரி மாறிக்குதுன்னு எழுதுறாரு. இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா? அப்ப எப்படின்னா விண்வெளி எங்கும் பரவி போனாலும் மனித குலம் அழியக்கூடாது என்பதற்காக சுத்தத்தை இயற்கை விரும்புகிறது. அதனாலதான் நாக்கு கால ஐயா கரெக்ட் ஐயா. இப்ப கிளீனா நீங்க சொல்ற மாதிரி இயற்கையா எதுவும் நடக்கல. இப்போ ஒரு தடுக்கி கீழே விட்டாரு, ஏதோ அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா இப்ப செல் வந்து அவருக்கு புதுசா எதை வச்சு ஜென்ரேட் ஆகும்னு கேக்குறேன். அதே அப்ப என்னன்னா புதுசா அப்ப அந்த அது சரி செய்யறதுக்காக அந்த உடம்பு உற்பத்தி பண்ணும். சரி செய்யணும் இல்லையா? காயமாக்குறதும் அது இந்த காயமானதுக்கு அப்புறம் குணப்படுத்துறதுக்கு உடனே குணப்படுத்தி உடம்பே டாக்டரா மாறிடும். இந்த காயமாகின்ற பொழுது என்ன பண்ணுதுன்னா அந்த அழுகி போன செல்ல உடம்பை வெளியேற்றிட்டு புதுசா ரீபில்ட் பண்ணு, தேன் கூடு மாதிரி கட்ட ஆரம்பிக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னா அழுகி போன கெட்டு போன எல்லா செல்லும் என்ன ஆகும், புதுப்பித்துக் கொள்கிறதுங்கிறாரு. அப்ப புதுப்பித்துக்கு வரைய அமைதியாயிரும். உடம்புக்கு எல்லா தகுதியும் இருக்குது. சுத்தமானதுக்கு அப்புறம் பயன்படுத்தாது, சுத்தமானதுக்கு அப்புறம் பயன்படுத்தாது. அப்படியே ஸ்டேபிள் நிட்டே இருக்கும், வேணும்னே பயன்படுத்தலாம். அப்ப இன்னொரு கேள்வி ஐயா, இப்ப செல்லுல வந்து ஒரு வால் மாதிரி இருக்குமா, இந்த டேலோமியர்னு சொல்லுவாங்க, அந்த வால் மாதிரி இருக்கும். அந்த வால் வந்து நம்ம சின்ன வயசா இருக்கும்போது வால் வந்து இருக்கும் அந்த செல்லுக்கு. சோ அது வந்து நம்மளுக்கு வயசாகாம இருக்கும். அந்த வால் வந்து வயசாக கட் ஆயிடும். அந்த வாலே இல்லாம போயிடும். அந்த வால் குறையும் போதுதான் நம்மளுக்கு வயசாகுது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ற லாஜிக் படி செல்லே வந்து யூஸ் பண்ண இருக்கிற ஒரு டெலோமியர் அப்படிங்கிறது டிஎன்ஏல இன்னொரு பகுதி தான். அந்த சிறு அணு மைக்ரோ ஆர்கானிசம், அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். இந்த சுத்தமாக ஆமாய்யா. இப்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த வால் அந்த செல்லை யூஸ் பண்ணனா அப்ப அந்த வால் கரையாது இல்லையா, அப்படியே இருக்கும். அப்ப நம்மளுக்கு வயசு ஆகக்கூடாது, கரெக்டுங்களா? வயசே ஆகக்கூடாது, எங்க இருக்கணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இந்த வயசாகுதுன்னா வெளியவா உள்ளையான்னு கேள்வி கேட்கறது. வெளியாகிற வயசா உள்ளாகிற வயசா? உள்ளே அப்ப நீங்க அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க எலாஸ்டிசிட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நீர் இந்த நீர் இதை ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த எலாஸ்டிசிட்டி அப்படியே ரீகைன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அது கூட இருக்கலாம் இல்லையா? அந்த செல் மெம்பரேன் வந்து டேமேஜ் ஆகாம அப்படியே இருக்கும், சுருக்கம்லாம் வராம அங்கங்க அப்படியே படிச்ச மாதிரி அப்படியே இருக்கும். எலாஸ்டிசிட்டி அப்படியே இருக்கும். கோழித்தனமா நீங்க ஆப்ரேஷன் பண்ண அவசியம் கிடையாது. அது வந்து கரைஞ்சி இந்த விஷம், இந்த கொழுப்பெல்லாம் வெளியே போயிடும். கொழுப்பு நச்சு கொழுப்புகள் வெளியே போய் நச்சு கொழுப்பு மாவு வெளியே போய் சரியா போயிடும். இந்த மாவு உள்ளே போகிறனால தான் எல்லா உயிர்களும் சாகுது, பாக்டீரியா வருது. அதனால வந்து ரொம்ப சுத்தமாகும், க்ளீன் ஆகிக்கும். நீங்கள் இளமை அதுதான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, புறப்புட்டு பூக்கு ஏதாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், உண்டை சுருங்கின் உபாயம் பரவல பிண்டம் சுருங்கின் பிராணம் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்புறம் கண்டம் கருத்த கபாலமாகும் வராரு, அந்த பாட்டெல்லாம் வரும். அது மட்டும் இல்லை, அந்த உள்ள சுத்தமாகிறப்ப என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், உண்டி சுருங்கின் உபாயம் வரும், பிண்டம் சுருங்கின் பிராணம் வெளிவரும். அப்புறம் வந்து அண்டம் சுருக்கின் அதற்கு ஒரு வடிவில்லை, பிண்டம் சுருக்கின் பிராணம் வெளின்னு சொல்லுவார். ஊனை சுருக்கி உள்ளளிகான்னு எழுதுவாங்க, உண்டை சுருக்கின் உபாயம் பலவரன்னு எழுதுவாங்க. அதெல்லாம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து இளமையாக இருக்கும், புறப்பட்டு போகான் குறிச்சடைய உணை அப்படின்னு எழுதுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்கிறத செய்கிறாங்க. அது உள்ள இளமை உடனே வந்துடுது. இந்த வெளியே இளமை அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியல, அது போய் ஆராய்ச்சி பண்ணணும். உள்ள இளமை திரும்பிடுது. உள்ள இளமை திரும்பினால்தான் உடனே 2வது நாள்லேயே எல்லா நோயும் கண்ட்ரோல் ஆகுது. எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் 2வது நாள் கட்டுப்படுத்திடலாம். சரியா?
ஒரு நிமிஷம் தான் முடிச்சுக்கலாங்க ஐயா. முடிச்சுக்கலாமா? ஓகேங்க. நன்றி, வணக்கம். என்ன நன்றி. வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்ல வணக்கம். வணக்கம். எங்க வந்தீங்க? ஹாய் 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 உங்க பேர் என்ன? ஹாய் சொல்லு. உங்க பேர் என்ன சொல்லிடு. வாகையனா? அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தா வாகை. சரிங்க, வீடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றிங்க.